ஹாய் அனைவருக்கும் ஸ்வீட் வணக்கம். வருடம் 1898 இங்கிலாந்து பேடிங்டன் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு இடத்துல ரோஜர் டிச்போன் அப்படின்ற ஒரு நபரை அடக்கம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. பேசிக்காக அவர் இறந்து போயிட்டாரு. இறந்ததுக்கப்புறம் அவருக்கு செய்ய வேண்டிய அந்த கடைசி சடங்குகள்லாம் போயிட்டு இருக்குது. சில பேர் உட்காந்து அழுகுறாங்க, சில பேர் ஃபீல் பண்ணுறாங்க. என்னதான் இப்படி இருந்தாலுமே ஒரு மக்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, ரொம்ப நல்லா வாழ்ந்த மனுஷங்க இப்படி அனாமத்தா போயிட்டாரேன்னு சொல்லிட்டு ஒரு பக்கமும், இன்னொரு பக்கம் இது ரோஜர் டிச்போனே கிடையாது, இது வேறு ஒரு நபர். நம்மெல்லாம் இவ்வளோ நாள் ஒரு மாதிரி டைனமால் இருந்தோம் இல்லைங்களா, அது உண்மைதான். இது டெஃபினட்டாக ரோஜர் டிச்போனே இல்லைன்னு சொல்லிட்டும் போயிட்டு இருக்குது. அது ஏன் இந்த ஒரு நபர் இவரா இல்லை அவரா இல்லை யாரா அந்த பையன்டே அப்படின்ற மாதிரி ஒருத்தர் இறந்ததுக்கப்புறமும் அவரை பற்றி ஏன் பேசணும், இந்த மாதிரி நிறையா மிஸ்ட்ரி இவர் சுற்றி இருக்குது. ஸோ உண்மையிலேயுமே இவர் ரோஜர் டிச்போன் தானா இல்லை வேறு ஒரு நபரான்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஒரு நபர் இந்த ஒரு பேரை வச்சு நடக்கிற நிறையா மிஸ்ட்ரிஃபுல் திங்ஸ் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ பார்க்க ஆரம்பிச்சலாமா? இந்த நடந்த சம்பவத்திலிருந்து கிட்டத்தட்ட 40 வருஷம் பின்னோக்கி போனோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுமார் வருடம் ஒரு 1848 50ன்னு வச்சுக்கோங்களேன். இப்போது இறந்ததாக சொல்லப்படுற ரோஜர் டிச்போனோடைய இளமை வயது. ஸோ அவர் வீட்டில் இருக்கும்போது ரோஜர் டிச்போனுக்கு அவருடைய கசின் ஒருத்தவங்க மேலே ஒரு லவ் வந்துடுது. ரொம்ப ஒன் சைட் லவ் மாதிரி தான் இருக்குது. அந்த கசினுக்குமே இவங்களை பிடிச்ச மாதிரி தான் இருக்குது. கிட்டத்தட்ட ரெண்டு பக்கமே க்ரீன் சிக்னல் வர மாதிரி ஒரு சமயத்தில் என்ன ஆகுதுன்னா, இந்த விஷயம் ரோஜர் டிச்போன் அவங்களுடைய வீட்டில் தெரிய வந்ததுக்கப்புறம், அதெல்லாம் முடியவே முடியாது, நீலாம் அந்த பொண்ணை லவ் பண்ணக்கூடாது, மேரேஜ்லாம் பண்ணக்கூடாது, நாங்கள் எந்த பொண்ணை சொல்கிறோமோ அந்த பொண்ணை தான் நீ மேரேஜ் பண்ணணும்னு சொல்லிட்டு ஸ்ட்ரிக்டாக சொல்லிடுறாங்க இவங்க வீட்டில். ப்ளஸ் பார்த்தீங்கன்னா, ரோஜர் டிச்போனோட ஃபேமிலி ரொம்ப பெரிய ஃபேமிலி. அசிஃப் ரொம்ப பணபலம் படைச்சவங்க, சொத்துலாம் நிறையா இருக்குது, எஸ்டேட்லாம் வச்சுருக்கிறாங்க. ஸோ யோசிச்சு பாருங்கள், கொஞ்சம் ஒரு ஜமீன்தார் அளவுக்கு இருக்கிற ஒரு ஃபேமிலி தான். அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு நிறைய பிளான்ஸ்லாம் இருக்கும் இல்லைங்களா, பையன் அங்கே கொடுக்கணும் இங்கே கொடுக்கணும்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் பையனுடைய இந்த லவ்வுக்கெலாம் அவங்க மசீராலாக தெரியல. அப்படி இருக்கும்போது ஒரு நாள் சண்டை முத்தி போய் ரோஜர் டிச்போனால் அவர் ஆசைப்பட்ட அவருடைய கசின் கூடயும் சேர முடியல. வீட்லேயும் பார்த்தீங்கன்னா ஃபோர்ஸ் பண்ணுறாங்க, வேறு கல்யாணம் பண்ணிக்கணும், அதாவது வேறு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு ஃபோர்ஸ் பண்ணுறாங்க. இந்த இந்த குடைச்சல் இதெல்லாம் தாண்டி இந்த அல்லு சில்லு இந்த பிரச்சனைலாம் இருக்கிறதுனால ரோஜர் டிச்போன் என்ன முடிவு பண்ணுறாருன்னா, சரியா நான் அந்த வீட்லேயே இல்லை, ஏன் இந்த நாட்டிலே இல்லை, நான் கிளம்பி போகிறேன்னு சொல்லிட்டு பேசிக்காக நாட்டை விட்டே கிளம்புறாரு. ஸோ அப்படி ஒரு நைட்டு அவர் வீட்டிலேருந்து கிளம்பி தனக்கு தேவையான சின்ன சின்ன பொருள் மட்டும் எடுத்துக்கிட்டு கப்பல் வழியாக என்ன பண்ணுறாருனா, யூரோப் சைடு அப்படியே ஒரு மாதிரி ஒரு ட்ராவல் போட்டு அங்கேருந்து சவுத் அமெரிக்கா நியூயார்க் போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளானை போட்டு கப்பலில் கிளம்பி போகிறாரு. கப்பலுமே ரொம்ப ஸ்மூத்தாக போயிட்டு தான் இருக்கிறாரு. அவருக்கு என்னதான் வீட்டை விட்டு பயங்கரமாக திரால் போடாலும் கிளம்பி வந்தாலுமே அவங்க அம்மா ஞாபகம், அப்பா ஞாபகம், தன்னுடைய கசின் சேர முடியலையே அப்படின்ற ஏக்கெல்லாம் பயங்கரமாகவே இருக்குது. இப்படியா போயிட்டுருக்கிற கப்பல், நியூயார்க்கை நோக்கி போயிட்டுருக்கிற கப்பல் பார்த்திங்கன்னா, ஒரு சமயத்தில் ஒரு நைட்டில் பயங்கரமான கடல் ஸ்டாம்லாம் வருது. ஒரு மாதிரி சைக்ளோன் மாதிரி பயங்கரமாக சுரட்டி அடிக்குது. இந்த விபத்தில் அந்த கப்பல் மூழ்கிடுது. இதுக்கப்புறம் என்னாச்சு நம்ம திருப்பியும் அப்புறமா வருவோம். ஸோ மீன்வைல் இங்கிலாண்டில் ராபர்ட் டிச்போனோட ஃபேமிலி சைடு பார்த்திங்கன்னா எல்லாருமே, அதாவது சொன்ன தகவல் எப்படி வந்துச்சுன்னா, ராபர்ட் டிச்போன் இறந்துட்டார். இந்த மாதிரி ஒரு கப்பலில் போயிட்டு இருக்கும்போது கப்பலில் ஒரு பயங்கரமான ஒரு ஸ்டாமில் மாட்டிக்கிச்சு. அந்த ஸ்டாமில் மாட்டி கப்பல்லே கடல்லையே மூழ்கிடுச்சு. பெருசாக அங்கேருந்து யாருமே தப்பிக்கல. ஸோ அதனால் ராபர்ட் டிச்போனும் தப்பிச்சிருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது, கன்ஃபார்ம் இறந்துட்டு பாருங்க, நீங்கள் ரொம்ப மனசை சங்கடப்படாதீங்க, தைரியமாக இருங்கன்னு சொல்லிட்டு அவங்க வீட்டில் அவங்க அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் நிறைய பேர் தைரியம் சொல்ல ஆரம்பித்தாங்க. ஆனால் இந்த இடத்துல ஹென்ரியட்டா டிச்போன், பேசிக்காக டிச்போன்றது அவங்களுடைய அந்த ஒரு சர்நேம் மாதிரி வச்சுக்கோங்களேன். ஹென்ரியட்டான்றவங்க ரோஜர் டிச்போனுடைய அம்மா. ஸோ அவங்க மட்டும் இல்லை, என் பையன் இறந்துருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை, கண்டிப்பாக அவன் உயிரோடு தான் இருப்பான், ஒரு நாள் என்னை தேடி வருவான் பார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு தெலுங்கு படம் ஒரு இன்ட்ரோ சீன் மாதிரி ஒரு சின்ன ஒரு பிளாட் பாயிண்ட் வச்சுட்டு நம்ம அப்படியே கதையை கண்டினியூ பண்ணுறோம். ஸோ இந்த இடத்துல இருந்து ஹென்ரியட்டா அவங்க ரொம்ப வருஷம் பையன் வருவான் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. அதே மாதிரி வருஷம் இவங்க ஆடு கொடுக்கறது, அதாவது இந்த மாதிரி
ரோஜர் டிஷ்போன் வந்துட்டு காணாமல் போயிட்டாரு, யாராவது பார்த்தீங்கன்னா அவர் வந்து எனக்கு தகவல் சொல்லுங்கன்னு சொல்லிட்டு ஃபோட்டோலாம் போட்டு நிறையா ஆடெல்லாம் போயிட்டே இருக்குது. இப்படியே வருஷம் 12 வருஷம் வந்து கடந்து போயிடுது. ஃபைனலாக ஒன் ஃபைன் டே ஆஸ்திரேலியாவில் ஒரு கறி வெட்டுற கடையில் ஒருத்தர் வந்துட்டு இந்த நியூஸ் பேப்பர்லாம் நியூஸ் வரலைங்க, வருஷம் வருஷம் பர்த்டேக்கெலாம் அதை பப்ளிஷ் பண்ணுறாங்க, இந்த மாதிரி காணவில்லை தெரிந்தாலும் சொல்லுவோம்னு சொல்லிட்டு இந்த மாதிரி விளம்பரம்லாம் போடும்போது அந்த ஒரு விளம்பரமோ ஒரு விஷயமோ வந்துட்டு எதர்ச்சியாக ஆஸ்திரேலியாவில் வாகா வாகா அப்படின்னு சொல்லப்படுற இடத்துல இருக்கிற ஒரு கறிக்கடை வச்சிருக்கிற ஒரு நபருக்கு கையில் வந்து மாட்டுது. பார்த்ததையும் அவர் ஒரு மாதிரி பதட்டப்பட்டுறாரு, என்னமோ இதை பற்றி தெரியும் அப்படின்ற மாதிரி பதட்டப்பட்டு உடனே வந்து ஓட ஆரம்பிக்கிறாரு. ஓடி போய் அங்கே இதை சார்ந்த எந்த ஒரு அஃபிஷியல்ஸை மீட் பண்ணணுமோ அவங்கள போய் மீட் பண்ணுறாங்க. ஏன்னா அந்த ஆட்லேயே போட்டிருக்குது இவங்களை பற்றி நியூஸ் தெரிஞ்சால் வந்து சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் அங்கே ஆஸ்திரேலியாவில் இருந்த ஒரு சில அஃபிஷியல்ஸ் கிட்ட இவர் வந்து வேகமாக வந்து அப்படியே பதறி ஓடி போயிட்டு இந்த மாதிரி சொல்கிறாரு, அந்த இதில் போட்டிருக்கீங்களா ரோஜர் டிஷ்போன்னு சொல்லிட்டு, அவர் வந்து எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறா. அப்படி சொல்கிற இவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவர் ஆஸ்திரேலியாவில் கறிக்கடை வச்சுருக்கிற 10 கிலோ கறி கொடுங்க பாய் அப்படிங்கிற மாதிரி நம்ம பாய் தான், பாய் கறிக்கடை போட்டிருக்கிற அப்படி. ஸோ அவருடைய பேர் வந்து தாமஸ் கேஸ்ட்ரால் அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம தாமஸ்னு வச்சுப்போமே. தாமஸ் வந்துட்டு அப்படியே அந்த விளம்பரம் அந்த அட்வர்டைஸ்மெண்ட் தூக்கிட்டு போயிட்டு அந்த கன்சர்ன் அஃபிஷியல் கிட்ட சொல்கிறாரு, எனக்கு வந்துட்டு ரோஜர் டிஷ்போனை தெரியும் அப்படின்னு சொன்னால் போலீஸ்லாம் கேட்குறாங்க, அப்படியா இது அடிக்கடி இந்த விளம்பரம் வருமே, ஓ தெரியுமா உனக்கு, பரவாயில்லையே யார்ப்பா அது அப்படின்னு கேட்டோன்னே நம்ம தாமஸ் சொல்கிறாரு, நான் தான் அந்த பையன் டாய் அப்படின்னு சொல்லிட்டு, யார் அந்த பையன், நான் தான் அப்படின்னோடனே போலீஸ்க்கு எல்லாமே ஒரே ஷாக்கு. ஃபஸ்ட்டு என்ன ஷாக்கை தாண்டி வந்துட்டு ஏதோ காசுக்காண்டி ஏதோ வந்து சொல்கிறான் போல் அப்படின்னு சொன்னால், பேசிக்கான அந்த உருவ அமைப்பே வந்து ஒத்து போகல. ஏன்னா ரொம்ப வந்து ஒரு 40-50 வருஷம்லாம் ஆகலை, காணாமல் போய் ஒரு 12 வருஷம் தான் ஆச்சு. அந்த பேப்பரில் வந்து ஆடுக்கும் தாமஸோடைய அந்த ஃபேஸ் பார்க்கும்போது இன்னும் சிங்கே ஆகலையப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் மேற்கொண்டு விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. சரி சொல்லு, என்ன கதை, எப்படி நீயும் அவனும் ஒன்றாக முடியும், உனக்கு எப்படி இவ்வளோ வருஷமாக தெரியலையா, நீ தான் வந்து அவன்னு சொன்னோன்னே நம்ம தாமஸ் என்ன சொல்கிறாருன்னா, இல்லை நான் லண்டன்லேருந்து கிளம்பி வந்தேன், கப்பல் விபத்தில் மாட்டினதுக்கப்புறம் எனக்கு ஒன்றுமே தெரியல, நான் வந்து பழசெல்லாம் மறந்துட்டேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த கப்பலில் இருந்து அந்த பக்கம் போன இன்னொரு கப்பல் அந்த கப்பலில் வந்தால் ஒரு சிலர் காப்பாற்றுச்சு, அப்படி காப்பாற்றப்பட்ட ஒரு சில நபர்களில் நானும் ஒருத்தன். அதுக்கப்புறம் நியூயார்க் போனேன், நியூயார்க்லேருந்து திருப்பியும் நான் ஆஸ்திரேலியா வந்தேன், அந்த மாதிரி கறிக்கடை போட்டதுக்கப்புறம் எனக்கு பெருசாக ஞாபகமே இல்லை, அந்த ஆக்சிடெண்ட்டுக்கு அப்புறம் எனக்கு பெருசாக பழசெல்லாம் மறந்து போச்சு. இன்றைக்கி திருப்பியும் இதெல்லாம் வந்து நான் பார்க்கும்போது எனக்கு பழசெல்லாம் வந்து ட்ரிகர் ஆகி திடீர்னு ஞாபகம் வந்துச்சு அப்படின்னு ஒரு மாதிரி நம்ம தாமஸ் சொன்னனையும் போலீஸும் அதை தாண்டி ஒரு சில கேள்விகள் கேட்க எல்லாமே ஓரளவுக்கு மேட்ச் ஆனதுக்கப்புறம் தகவல் போகுது. எங்கே போகுதுன்னா, ரோஜர் அவங்களுடைய அப்பா அம்மாவுக்கு தகவல் போனதையுமே வந்துட்டு வர சொல்லுங்கள், என் பையனை வர சொல்லுங்கன்னு சொல்லிட்டு அவங்க அம்மா ரொம்ப ஆசையோடு அவளோட சொல்ல, சரி இவங்களும் சரி ஓரளவுக்கு மேட்ச் ஆகுதுன்னு சொல்லிட்டு அனுப்பிச்சி வச்சிடுறாங்க. ஆஸ்திரேலியாவிலேருந்து திருப்பியும் இங்கிலாந்துக்கு போகிறாரு இப்போது தாமஸ் என்கிற ரோஜர், இப்படி வச்சுக்கலாமா, அப்படி வச்சுக்கலாம். ஸோ இப்போ தாமஸே போகிறான்னு வச்சுக்கோங்களேன், தாமஸ் வந்து ரோஜராக போகிறாரு எப்படின்னா வச்சுக்கலாம், இது இன்னும் அவராக கன்ஃபார்ம் ஆகலை. ஸோ இப்போ தாமஸ் அந்த கறிக்கடை பாய் அவர் ஆஸ்திரேலியாவில் கிளம்பி இங்கிலாந்து போயிடுறாரு. போயிட்டு நம்ம ரோஜர் அவங்களுடைய அம்மாவை மீட் பண்ணுறாங்க, பேர் மறந்து போயிருங்க, ஹென்ரியட்டா. ஸோ ஹென்ரியட்டா டிஷ்போன் அவங்களை வந்து மீட் பண்ணுறாங்க. மீட் பண்ணதையுமே ஸோ எப்படி தெலுங்கு படம் நான் சொன்ன மாதிரி பிரிஞ்சு போன பையன் திருப்பி வருவான்னு காத்துக்கிட்டு இருந்த அம்மா மாதிரி நம்ம இவங்கள தாமஸ் என்கிற ரோஜரை பார்த்தோன்னே அம்மா வந்து கட்டி பிடிச்சிட்டு, மகனே எங்கடா போனேன், ஏன்டா இவ்வளோ நாள் வரல, நீ ரொம்ப அன்றைக்கி நீங்கள் ஃபோர்ஸ் பண்ணியிருந்தேன்னா உனக்கு பிடிச்ச பொண்ணே அவங்க வந்து மேரேஜ் பண்ணி வச்சுருப்போம்ல, அதுக்காண்டி வீட்டு விட்டுலாம் போவியா, பாரு 12 வருஷம் போயிடுச்சடா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பேச, இவரும் ஆமாம்மா என்ன பண்ணுறதுலாம் கடவுள் ஃபெயில் இருக்குது, நம்ம கையில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவரும் பேச, அப்படியே ஓகேன்னு சொல்லிட்டு சாஃப்டாக மூவ் ஆன ஆரம்பிக்குது. என்ன தான் ரோஜர் டிஷ்போனுடைய அம்மா அவர்கள் இவர் தான் வந்து ரோஜர் டிஷ்போன் ஏற்றுக்கிட்டாலுமே அங்கே கூட மற்றவங்களாம் இருப்பாங்க இல்லைங்களா, ஃபேமிலிலையும் ஆகட்டும், அவங்க அப்பா அந்த மாதிரி ஒரு சிலர்லாம் இருப்பாங்கள்ல, அவங்க எல்லாருக்குமே ஒரு டவுட்டு. ஏன் அப்படின்னா, மெயினாக டவுட் வர்றதுக்கான காரணம், மூஞ்சியை ஒட்டலையே, 12 வருஷத்தில் மூஞ்சி இவ்வளோ மாறிடுவான். பேசிக்காக மூஞ்சி மாறுறது அப்படின்றத தாண்டி இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ ரோஜர் டிஷ்போன் வந்துட்டு நேச்சுரலாக கொஞ்சம் ஒல்லியாக, இதெல்லாம் ஒரு மாதிரி சின்னதாக ஒரு மாதிரி எல்லாம் அப்படியே ஒடுங்கி போன மாதிரி அந்த மாதிரி இருப்பார். ஆனால் நம்ம இப்போது புதுசாக நான் தான் ரோஜர்னு சொல்கிறவர் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மூஞ்சிலாம் கொஞ்சம் பெருசாக குண்டா தொப்பை போட்டு நம்ம ஆள் பல்காக இருப்பா அப்படி. ஸோ அதனாலேயே ஒரு சந்தேகம் வந்துடுது பேசிக்காகவே. அதை தாண்டி ரோஜர் டிஷ்போன் அவர்களுக்கு ஃப்ரெஞ்ச் ஆக்சென்ட் அப்படின்றது வந்துட்டு நேச்சுரலாகவே ரொம்ப ஃப்ளூவெண்ட்டாக வருமா. ஆனால் இது வந்து இவருக்கு இப்போ வரமாட்டேங்குது. அதே மாதிரி யாருக்குமே பெருசாக தெரியாத மாதிரி ரோஜர் டிஷ்போனுக்கு சின்ன வயசுலேயே இந்த இடத்துல ஒரு டேட்டு மாதிரி ஒன்று போட்டிருக்காங்க போல். ஸோ அந்த டேட்டுவுமே
இப்போது நான் தான் ரோஜர் டிஸ்போன்னு சொல்கிற தாமஸ் என்கிற ரோஜர் டிஸ்போன் கையிலையும் அந்த டாட்டூ இல்லை. என்னடா எதுவுமே சிங்க் ஆக மாட்டேதுன்னு சொல்லிட்டு எல்லாருமே ஒரு மாதிரி குழப்பத்தில் இருக்கிறாங்க. எல்லா குழப்பத்துக்கும் இவர் சொல்கிற பதில் என்னன்னா, எனக்கெல்லாம் மறந்து போச்சு, ஆக்சிடென்ட்டில் என்னமோ ஆயிடுச்சு, டாட்டூ தானே அதை ரிமூவ் பண்ணிடலாம்லன்ற மாதிரி இவர் என்னமோ சொல்கிறாரு. இருந்தாலும் இவங்க அம்மா ஹென்ரியா டிஸ்போன் வந்துட்டு ரொம்ப சந்தோஷமாக பையன் வந்துட்டான்ப்பான்னு சொல்லிட்டு குஷியில் இருக்கிறதுனால யாரும் பெருசாக கொஸ்டின் பண்ணல. சரி ஓகே, என்னமோ வாடவர் நல்லா இருந்துட்டு போங்கன்ற மாதிரி விட்டுறாங்க. ஆனால் ஒரு கட்டத்துக்கு அப்புறம் ஹென்ரியட்டா டிஸ்போன் அவர்கள் த ஒன்லி சப்போர்ட் இருந்தவங்களும் வந்துட்டு இறந்து போயிடுறாங்க. ஸோ ரொம்ப ஃபேமிலி ஃபுல்லாக சோகம் சூழுது. இதுக்கப்புறம் சோ கால்டு ரோஜர் டிஸ்போன் அவர்கள் இருக்கார் இல்லைங்களா, அவருக்கு நிறையா நெருக்கடி மேல் நெருக்கடி வருது. இவன் சொத்துக்காக ட்ராமா போட்டு வந்திருக்கிறான், இவன் வந்துட்டு நிஜமாகவே வந்துட்டு ரோஜர் டிஸ்போனே கிடையாது, இவன் வந்து ஒரு ட்ராமா பேர் வழி, இவன் வந்து ஒரு நாடகக்காரன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட பழிகளும் இதுவும் வந்து இவர் மேலே சுமத்தப்படுது. விஷயம் வந்துட்டு கோர்ட் வரைக்கும் போகுது. கோர்ட்டில் ஹியரிங் மேலே ஹியரிங்காக வச்சிடுறாங்க. கிட்டத்தட்ட 290 நாள் என்னமோ சொல்கிறாங்க ஆவரேஜாக. ஒரு ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு வருஷம்னு வச்சுக்கோங்களேன். அந்த அளவுக்கு கேஸு ஹியரிங்லாம் போயிட்டுருக்குது. அண்ட் ஃபைனலாக முடிவில் என்ன சொல்லப்படுதுன்னா, இவர் தாமஸ் அப்படின்னு சொல்லப்படுறவர் நிஜமாவே டிஸ்போன் கிடையாது, இவர் நிஜமாவே தாமஸ் தான். சொத்துக்காகவும் பணத்துக்காகவும் ஆசைப்பட்டு இங்கே வந்து ட்ராமா போட்டிருக்காருன்ற மாதிரி கோர்ட்டில் சொல்லிடுறாங்க. ஆனால் கோர்ட்டில் அது தீர்ப்பாகுது. ஆனால் அதுதான் உண்மையானு தெரியல. இல்லை கூட இருக்க மற்றவங்களாம் சொத்துக்கு ஆசைப்பட்டு ஐயோ சொத்தை ஆட்டையை போடுறான்னு பார்த்தோமே, இப்போ இன்னொருத்த வந்துட்டானேன்னு சொல்லிட்டு ஏதாவது வேலை பண்ணாங்களான்னு தெரியல. பட் எனிவேஸ் கோர்ட்டில் எதுவும் அந்த தீர்ப்பு அவர் கிடையாது, யாரா அந்த பையன், நீ இல்லைடா அந்த பையன் அப்படின்னு சொல்லிட்டு கோர்ட்டில் தீர்ப்பு சொல்லிடுறாங்க. ஸோ நம்ம கரிக்கடை பாய் என்ன பண்ணுறாருனா, வேறு வழியே இல்லாமல் ஜெயிலுக்கு போக வேண்டியதாக வருது. கிட்டத்தட்ட ஏமாத்தின காரணத்திற்காக ஒரு 14 வருஷமாக நம்ம ஜெயிலில் வந்து தூக்கி போட்டுறாங்க. அதுக்கப்புறம் ஜெயிலே அவரோட வாழ்க்கையை வந்து கழிக்கிறாரு. பெருசாக எந்த தொடர்புமே இல்லை அந்த டிஸ்போன் ஃபேமிலி கூட. அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட ஒரு 11 இயர்ஸ்க்கு அப்புறம் இவர் ஜெயிலில் வந்து ரொம்ப சூப்பராக நல்லடத்தைக்காக காரணமாக வந்து இவர் வந்து ரிலீஸ் பண்ணிடுறாங்க. வந்ததுக்கப்புறம் சரி இவரும் பெருசாக வந்து போகல, உங்கள் ஃபேமிலிலாம் போய் பார்க்கணுன்ற மாதிரி எதுவுமே பண்ணல. இவர் தனியாக வந்துட்டு ஒரு சர்க்கஸில் போய் ஜாயின் பண்ணிடுறாரு. அந்த சர்க்கஸில் இவருடைய இந்த கதை, ஆக்சுவலாக இவரோட கதை இருக்கு இல்லைங்களா, அந்த கதையை எல்லாருக்கிட்டையும் சொல்ல ஆரம்பிச்சிருக்காரு. ஸோ இவர் சரி கதைன்ட்டு தான் இதுவரைக்கும் நான் சொல்லியிருக்க மாட்டேன். என்ன இவர் சரி கதை அப்படின்னா, இவருமே லண்டன்லேருந்து, அதாவது இவர் சரி கதைன்னா இவருடைய உண்மை கதையாக சொல்கிறாங்க இல்லையா ஒரு கதை, அந்த கதையை நான் சொல்கிறேன். இவர் பேர் வந்து நிஜமாகவே வந்து தாமஸ் கேஸ்ட்ரோ தான். இவரும் வந்து லண்டனை சேர்ந்தவர் தான். இவர் லண்டன்லேருந்து கிட்டத்தட்ட எப்படி நம்ம என்னது ரோஜர் கிளம்புனாரோ அதே மாதிரி தான் இவரும் கிளம்பியிருக்கிறாரு. இவரும் வந்து ஒரு இடத்துல வந்துட்டு ஆக்சிடென்ட்டில் மீட்டப் ஆயிருக்காரு. இவருமே கடைசியில் வந்துட்டு ஆஸ்திரேலியாவில் எண்டப் ஆயிருக்கிறாரு. ஸோ கிட்டத்தட்ட சிமிலர் ஸ்டோரிஸ் தான் ரெண்டு பேருக்குமே. ஆனால் இதை தான் அவர் வந்துட்டு மேனிப்புலேட் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு ப்ரூவ் ஆன காரணத்தினால தான் இவருக்கு வந்து இந்த ஜெயிலில் தண்டனை கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் வெளியே வந்ததுக்கப்புறம் சரி மாற்றி சொல்லுவாரா அப்படின்னு பார்த்தா, வெளியே வந்ததுக்கப்புறமே தாமஸ் கேஸ்ட்ரோ அப்படின்றவர் என்ன சொல்கிறாருன்னா, இல்லை நான் தான் ரோஜர் இப்போ அது பேர் ரோஜர் டிஸ்போனு, நான் வந்து பொய்யெல்லாம் சொல்லலை, நான் உண்மையாக தான் சொல்கிறேன்னு சொல்லிட்டு இவருடைய அந்த கதை, இந்த மாதிரி நான் இருந்தேன், லண்டன்லேருந்து கிளம்புனேன், கப்பலில் மாட்டினேன், என்னை காப்பாற்றுறாங்க, அப்புறம் நான் நியூயார்க் போனதுக்கப்புறம் ஆஸ்திரேலியா வந்தேன், கறிக்கடை போட்டேன், எல்லாமே மறந்து போச்சு, திருப்பியும் எனக்கு பார்த்தோம் ஞாபகம் வந்துன்னு சொல்லிட்டு இவர் கதையை வந்து சொல்ல ஆரம்பிக்கிறாரு. இருந்தாலும் இதெல்லாம் ரொம்ப கேட்குறதுக்கு சுவாரஸ்யமாக இருக்குன்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து கேட்க ஆரம்பிக்கிறாங்க. கேட்டதுக்கப்புறம் ஃபைனலாக வந்து இப்படியே பெருசாக வருமானம் இல்லாமல் தன்னுடைய வாழ்க்கை நடத்திட்டு இருக்காரு. ஒரு கட்டத்துக்கு அப்புறம் நான் அள்ளி சொன்ன மாதிரி 1898 வருஷம் ரோஜர் டிஸ்போன் என்று சொல்லக்கூடிய என்ன சொல்கிறது தாமஸ் கேஸ்ட்ரோவர் வந்துட்டு இறந்து போகிறாரு. இறந்து போனதுக்கப்புறம் அவரை அடக்கம் பண்ணுறாங்க. நான் ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி அவர் இப்போ அடக்கம் பண்ணும்போது இப்போ நான் சொன்னேன் இல்லைங்களா, இவ்வளோ மிஸ்டிஃபுல் விஷயங்கள், இவ்வளோ கேள்விகள், இதெல்லாம் கேள்விகளோடு அவரும் வந்துட்டு ஃபைனலாக வந்து அடக்கம் செய்யப்படுறார். ஸோ உங்களுக்கு என்ன தோணுது, தாமஸ் தான் ரோஜரா, ரோஜர் தான் தாமஸா, நிஜமாவே அவர் தான் அவரா, இல்லை இது வேற ஒரு ஆளா, காசுக்காக ஏமாத்தினாரா? ஸோ உங்களுக்கு என்ன தோணுதுன்றதை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ தட்ஸ் இட் ஃபார் டுடே. மீண்டும் உங்களை நாளை மற்றும் ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்யூ, பாய்.